தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடியதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். சட்டமன்ற தேர்தல் பொது சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் முதன்முறையாக தேர்தல் களம் காண இருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். சட்டமன்ற தேர்தலில் பொது சின்னமாக விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒதுக்கி அறிவிப்பை வெளியிட்டிருப்பதை அன்னை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் 2026 தேர்தலில் முதலாக களம் காண இருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பொது சின்னத்தை கோரி விண்ணப்பிக்க உரிமை இருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகமும் தேர்தல் ஆணையத்தை நாடி இருந்தது. இந்நிலையில் இந்த விண்ணப்பம் நிலை குறித்த ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகளை 2 பிரிவாக பிரித்திருக்கிறது. ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, இன்னொன்று பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி. இதில் 2வது பிரிவில் தான் தமிழக வெற்றிக் கழகம் வருகிறது. மாநில கட்சியான ஒரு அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற வேண்டுமெனில் தேர்தலில் 6% வாக்குகளை பெற வேண்டும். தவிர குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். எனில் மொத்த தொகுதிகளில் 3% இடங்களை வெல்ல வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை 234 தொகுதிகள் இருக்கிறது. இதில் 3% எனில் 7 தொகுதிகளில் இந்த தகுதிகளையும் எதையும் பூர்த்தி செய்யவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. எந்த தொகுதியிலும் வெற்றி பெறவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் குறைந்தது 8% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். தாவேகா மேற்குறிப்பிட்ட எந்த நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யவில்லை. ஏனெனில் கட்சி இன்னும் எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை. இப்படி இருக்கையில தாவேகா என்பது பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சி தான். இது போன்ற கட்சிகள் தேர்தலில் பங்கேற்கும் போது பொதுவாக சின்னத்தை வழங்க தேர்தல் ஆணையத்திடம் கோரலாம். தாவேகாவும் கோரியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த விண்ணப்பத்தின் நிலை குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை வழங்கியிருக்கிறது. 1968 10B கீழ் பொது சின்னம் கோரி தாவேகா அளித்த விண்ணப்பம் பரிசீலனையில் இருக்கிறது. எனினும் இந்த பரிசீலனை நேரத்தில் தான் உரிய நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் கேரளா சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சிகள் ஒரு பொது சின்னம் ஒதுக்கப்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வந்தனர். அதன் அடிப்படையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. 10B கீழ் பொது சின்னம் பெறும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி கடந்த 3 நிதியாண்டுகளுக்கான நன்கொடை அறிக்கை மற்றும் ஆண்டு தணிக்கை அறிக்கையை சமர்ப்பித்திருக்க வேண்டும் என்று விதிகள் இருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரை 2024, 2025 நிதியாண்டிற்கான நன்கொடை மற்றும் ஆண்டு தணிக்கை அறிக்கைகளை முறையாக தாக்கல் செய்திருக்கிறது. எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கும் வழக்கமாக நடப்பது போலவே தேர்தல் அறிவிப்புக்கு சற்று முன்னதாகவே தாவேகாவுக்கு சின்னம் பொது சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களும் வெளியாகி இருந்தன. இந்த நிலையில் தான் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறது. அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு சென்றிருந்தார்கள். அவர்கள் 10 சின்னத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அதில் ஒன்றுதான் விசில் சின்னம். சில சின்னங்களை அவர்கள் வரைந்தும் கொடுத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசில், ஆட்டோ, வெற்றி கோப்பை என சில சின்னங்களை இவர்கள் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிறது. முன்கூட்டியே விசில் சின்னம் தற்பொழுது ஒதுக்கி இருப்ப காரணத்தினாலே எளிதில் பொதுமக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது.